ஒரு யூடியூப் வீடியோக்கான தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தம்ப்நெயில்லாம் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூடியூப் வீடியோவில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சின்ன இமேஜ் தான் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவோம். தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு வீடியோக்கான தம்ப்நெயிலை நம்மளே க்ரியேட் பண்ணி செட் பண்ணும்போது அதை கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம், தம்ப்நெயில் எதுவுமே நம்ம செட் பண்ணல அப்படின்னா யூடியூப் அதுவாகவே நம்ம வீடியோவில் இருக்கிற ஏதோ ஒரு இமேஜை தம்ப்நெயிலாக செட் பண்ணிக்கும். இந்த மாதிரி தம்ப்நெயிலை ஆட்டோமேட்டிக் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோட சில சேனலை நான் செக் பண்ண போது அவங்கள நிறைய பேர் இந்த ஆட்டோமேட்டிக் தம்ப்நெயிலை தான் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே மோஸ்ட்லி கஸ்டம் தம்ப்நெயிலை ட்ரை பண்ணலை. இது மாதிரி ரேண்டமாக செக் பண்ண ஒரு சேனல் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட கார்த்திக் ட்ராவல் விளாக் அப்படின்ற ஒரு சேனல். இவங்க எங்களோட சேனலில் நிறைய ட்ராவல் விளாக் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஒன் ஆஃப் த வீடியோஸ் தான் பைக்ரா லேக் பற்றி, அதாவது ஊட்டியில் இருக்கிற பைக்ரா லேக் பற்றின ஒரு வீடியோ. அவங்க இதுக்கு தம்ப்நெயில் எதுவுமே செட் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக உள்ள தம்ப்நெயில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு இந்த வீடியோலேருந்து எப்படி நம்ம கஸ்டம் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திக் ட்ராவல் விளாக் அப்படின்ற இந்த சேனலுக்கு என்னோட தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு தம்ப்நெயிலை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கிற இமேஜஸை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜஸ்லேருந்து நம்ம எந்த இமேஜ் தம்ப்நெயிலில் செட் பண்ண போகிறோமோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வீடியோ டு இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இந்த செலக்ட் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோலேருந்து எந்த வீடியோஸ்லேருந்து இமேஜஸ் எடுக்க போகிறோமோ அந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மேனுவல் கேப்சர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோ ஃபுல்லாகவே ஒன்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல உள்ள இமேஜ் நமக்கு தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஜஸ்ட் அந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கிட்டு கீழே செக் பண்ணும்போது அந்த கிளிப்போட இமேஜஸ் கீழே நமக்கு வரிசையாக விசிபிள் ஆகும். இப்போ இந்த இமேஜஸ்லேருந்து எந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திரும்பவும் வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். எந்த கிளிப் நமக்கு ஃபோட்டோவாக தேவையோ அந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு எத்தனை இமேஜஸ் தேவையோ எல்லா இமேஜஸுமே ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே பேக் வந்தாலாம் நெக்ஸ்ட் நம்ம மொபைலில் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கேன்வா ஹெச்டி கன்வெர்ட்டர் அப்படின்றத டைப் பண்ணிக்கிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற இந்த ஃப்ரீ ஹெச்டி கன்வெர்ட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்லோட் யுவர் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி, அதாவது ஹை டெஃபினேஷனில் இருக்காது. நம்ம தம்ப்நெயிலில் ஹை டெஃபினேஷன் இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம தம்ப்நெயில் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணுறோம். இப்போ மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த டவுன்லோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு திரும்ப அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அந்த இமேஜை ஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எத்தனை இமேஜஸ் கன்வெர்ட் பண்ண நினைக்கிறோமோ எல்லா இமேஜஸையும் ஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட தம்ப்நெயிலில் யூஸ் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாத்தையுமே ஹை டெஃபினேஷனில் நம்ம கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தம்ப்நெயிலை எப்படி சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு பிக்சல் ஆப் அப்படின்ற இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இமேஜ் சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற டெலீட் சிம்பிளை கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த மெனு ஆப்ஷன்லேருந்து 4th ஒன்னாக இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஃப்ரம் கேலரி அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தம்ப்நெயிலோட பேக்ரவுண்டுக்காக நான் ஆல்ரெடி ஒரு இமேஜை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜ் தான் இந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம கேலரியிலேருந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம்.
செலக்ட் பண்ணதுமே இதில் நான் வந்து 4:4:3 அப்படின்ற இந்த சைஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கு கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற இந்த சிம்பலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனை Black கலரில் சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சைஸில் 4ல் நம்ம செட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இமேஜோட கார்னரில் கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணும்போது அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டெக்ரீஸ் பண்ணவோ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எத்தனை இமேஜஸ் நம்ம தம்ப்நெயிலில் ஆட் பண்ண நினைக்கிறோமோ எல்லா இமேஜஸுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு இமேஜஸையும் கிளிக் பண்ணிக்கிட்டு அதை செலக்ட் பண்ணி நம்மளோட சைஸை கரெக்டாக நம்மளோட தம்ப்நெயிலுக்குள்ளே செட் ஆகுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணும்போது இதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு பைக்ரா லேக் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான இந்த சிம்பலை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து டார்க் ரோஸ் கலரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கீழே இருக்கிற லெஃப்ட் பேடிங் அப்படின்றத ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் பேடிங் அப்படின்றதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து இதில் இருக்கிற இந்த கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டோட கலரை நான் மாற்றிக்க போகிறேன். இதை நான் ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா எகெயின் இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிற ஒவ்வொரு இமேஜஸுமே கிளிக் பண்ணி அதோட சைஸை டெக்ரீஸ் பண்ணி கரெக்டாக நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எகெயின் இந்த டெக்ஸ்ட்டு மேலே டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் நான் என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ண நினைக்கிறேனோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். பேக்ரவுண்டில் போயிட்டு நான் கலரை வந்து ரோஸ் கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். எகெயின் இந்த பேக்ரவுண்ட் லெஃப்ட் பேடிங் அப்படின்றத ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரைட் பேடிங் அப்படின்றதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு டெக்ஸ்ட்டோட கலரை நான் ஒயிட் கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் இமேஜஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் அல்ட்ரா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ தம்ப்நெயில் எப்படி நம்ம வீடியோக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எந்த வீடியோவுக்கு நான் தம்ப்நெயில் செட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இது மேலே இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற சேஞ்ச் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். நம்ம கேலரியில் நம்ம க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த தம்ப்நெயில் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டம் தம்ப்நெயில் நம்மளோட வீடியோவுக்கு செட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தம்ப்நெயில் பற்றின எந்த சின்ன டவுட் உங்ககிட்ட இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். அதுக்கான ஆன்சரை நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.